ஹே guys, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆசான் அகாடமியோட எக்ஸாம் ஹேண்ட் புக். ஸ்பெசிஃபிக்காக பாலிசிக்காகவே ஒரு கம்பைல்டு புக் தான் இந்த புக். கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ கரண்ட் அஃபேர்ஸோட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாலிசி பேஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு ஸ்கீம் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதோட ஜென்ரல் பேசிக் பாலிசியை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் குவாலிஃபிகேஷன் பேசிக் நாலேஜ் தான். வை பிகாஸ் தெரிஞ்ச கொஸ்டினை விட தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுல தான் அவங்களோட யுனிக்னஸ் இருக்கும் அண்ட் அதை தான் அவங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவும் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக் அது என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சேம் லைக் தட் பாலிசி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அரவுண்ட் நிறைய டாபிக்ஸ் இதில் இருக்குது அண்ட் அந்த மாதிரி ஒரு பாலிசி நோட் எடுக்கிறது தட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். 40+ அஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து ஒன்று நோட்ஸ் எடுக்கணும். ஆர்எல்ஸ் எக்கனாமிக் சர்வே லிட்ரலி 300+ பேஜஸ் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக நம்மளுக்கு என்ன தேவைன்றதை படித்து அதிலேருந்து நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டு இண்டெக்ஸ் அண்ட் அதோட சப்டாபிக்ஸோட ஒரு சின்ன ஹேண்ட் புக்காகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த ஆசான் பாலிசி புக்கில் கவர்மெண்ட் பாலிசி நோட் லிட்ரலி 2025 to 2026 இருக்க எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு பட்ஜெட் 2025 to 2026 அண்ட் அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் 2025 to 2026 அண்ட் ஃபைனலி எக்கனாமிக் சர்வே 2024 to 2025 இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங் தட் வி ஹாவ் டு நோ இன் தட் பாலிசி. அண்ட் இதுக்கு கீழே சப்டாபிக்ஸாக என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்கன்னா it almost 37 topics. In that I just tell you some of the topics. First one, youth welfare and sports development department, agriculture, labor welfare and skill development department, health and family welfare department, information technology and digital service department, revenue and disaster management department, school education department, higher education department, environment, climate change and forest department. இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே இந்த புக்கில் கவர் ஆகிருக்கு. அண்டர் த ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஒரு சிம்பிளிஃபைடு எக்ஸ்ப்ளனேஷனோட அதோட சப்டாபிக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திஸ் புக் ஃபார்மட் நிறைய ஒரு டெக்ஸ்ட் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் டயக்ராம், டேப்லர் காலம் அண்ட் பை சார்ட் இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணி விஷுவலி வி கேன் ஈஸிலி லேர்ன் ஃப்ரம் திஸ் புக். இன்னுமே நிறைய பேர் பாலிசிக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் தரணுமா, பாலிசிக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமான்ட்டு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. ஜஸ்ட் திங்க் திஸ், ஓகே, நானும் தமிழ் படிக்கிறேன், நீங்களும் தமிழ் படிக்கிறீங்க. நானும் ஜிஎஸ் படிக்கிறேன், நீங்களும் ஜிஎஸ் படிக்கிறீங்க. நானும் ஆப்டிடியூட் போட்டு பார்க்குறேன், நீங்களும் ஆப்டிடியூட் போட்டு பார்க்குறீங்க. திஸ் இஸ் த ஏரியா தட் வி கேன் ஏபிள் டு காம்படேட் டைரக்ட்லி ஃபார் ஈச் அதர். நவ் லெட்ஸ் டேக் ஒன் சப்ஜெக்ட், ஒரு ஆப்டிடியூட் எடுத்துக்கலாம். இப்போது ஒன்ஸ் நம்ம ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆவரேஜாக சும்மா வச்சுக்கலாம். என்னால் 20 to 25 என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், நானும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. எக்ஸாமில் வந்துட்டு நான் ஒரு 22 எடுக்கிறேன், நீங்கள் ஒரு 25 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஏரியாவில் நம்ம வந்துட்டு டைரெக்டாக காம்படேட் பண்ண முடியும். பட் அண்ட் சேம் லைக் தட் சீக்ரெட் இம்பார்ட்டன்ட் ஸ்கோரிங் பார்ட் தான் இந்த பாலிசி டாப்பிக்கும். ஸோ பாலிசி இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா இந்த காம்படிஷனுக்குள்ளே உங்களால் வந்திருக்கவே முடியாது. வை பிகாஸ் உங்களை விட இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 5 மார்க் இந்த பாலிசியிலேருந்து கிடைக்கும்னா டெஃபினெட்லி திஸ் 5 மார்க் கோன்னா பி அ கிரேட் இம்பேக்ட் ஆன் மை ரேங்கிங் லிஸ்ட். ஸோ ஐ ட்ரை டு டெல் ஈவன் ஈஸியர். ஓகே, நானும் 6th to 10th வரைக்கும் ஒரு தமிழ் புக் படிக்கிறேன், நீங்களும் 6th to 10th வரைக்கும் ஒரு தமிழ் புக் படிக்கிறீங்க. நான் வி ஆர் இன் த சேம் காம்படிஷன். லிட்ரலி என்னை விட ஒரு 2 to 1 மார்க் ஒரு டிஃப்ரென்ஸில் நம்மள ஸ்கோர் பண்ண முடியும். பட் எப்போ என்னால் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும்னா உங்களை விட நான் 11th and 12th புக் சேர்த்து படிச்சிருந்தேன்னா டெஃபினெட்லி ஐ கேன் கெட் பெட்டர் மார்க் தென் யூ. ஓகே, சேம் லைக் தட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை நம்ம படிக்கிறது தான் டிஎன்பிஎஸ்சியில் நம்மளால் ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு ஒரு பேசிக் ஸ்கில். ஸோ ஃபார் தேட் எல்லாமே படிக்கணும்னு இல்லை, பட் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ இந்த புக் வாங்குறீங்களோ இல்லையோ அது செகண்ட்ரி, பட் இந்த ஒரு டாபிக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களால் இதுக்கு நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க முடியும்னா தட்ஸ் அ கிரேட் திங். பட் ஐ டெல் யூ ஒன் திங், இட் டெஃபினெட்லி டேக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் யுவர் எஃபர்ட்ஸ். ஸோ இந்த புக் வந்துட்டு டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் வே டு ப்ரிப்பேர் த பாலிசி டாபிக். அண்ட் இப்போது நிறைய ஸ்கீம்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி
ஒரு பேசிக் நாலேஜை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த 2026 எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னா திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் தட் யூ ஹாவ் டு லேர்ன் and prepare properly. And if you have any doubt regarding this book, just comment on this video. And if this video is helpful for you, don't forget to like this video. And நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரிதிங் ரிலேட்டட் டு டிஎன்பிஎஸ்சி நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் guys.